எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மக்களே, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக விஜய் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு எப்போ முதலமைச்சர் அரியணை அப்படிங்கிறதுல உட்காந்துட்டாரோ, இதை நினச்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற கட்சிகளால் ஒவ்வொரு நாளும் தூங்க முடியல. கட்சி தலைவர்களால் எதையும் நம்ப முடியல. சாப்பிட்டா ஜீரணமாகலை. வயிற்றறிச்சலில் தினம் விஜய் அவர்களை பற்றி ஏதேதோ விமர்சனம் கொடுக்குறாங்க. என்ன பேசுறதுன்னே தெரியாமல் எதை பற்றி பேச போகிறோம், என்ன சொல்ல போகிறோம், விஜய் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் சும்மா வாய்க்கு வந்ததை அதான் உளருவாங்கள்ல. பயத்தில் உளறது ஒன்று தான். அதே மாதிரி நமக்கு என்னடா நம்ம ஒன்று நினச்சோம், வேற ஒன்று நடந்துருச்சு, அது நடந்ததை நினச்சி உளருவாங்களே. அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் பார்த்திங்கன்னா, குறிப்பாக திமுக தலைவர் திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் கூட என்னென்ன பேசணும் கூட அவருக்கு தெரியல, உளர்றாரு. ராசா உளறிட்டே இருக்கார், உதயநிதி உளறிட்டே இருப்பார். இதே மாதிரி தான் எல்லா கட்சியிலும் பார்த்திங்கன்னா, பிற கட்சியில் இது அதிமுகவில், பாமக, இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா என்னென்னலாம் பேசணுமோ அதுக்கு பேசாமல் என்னென்ன பேசக்கூடாது, அவங்க என்ன பேச வர்றாங்க அப்படின்னு அவங்களுக்கே தெரியல, மக்களுக்கும் புரியல, அவங்களுக்கும் தெரியல. அந்த மாதிரி விஜய் முதலமைச்சர் ஆன பிற்பாடு பார்த்திங்கன்னா எல்லாமே பிரம்ம பிடிச்சி தெரியுறாங்க. உண்மை அதுதான். இது நான் சொல்லலை, தமிழ்நாட்டு மக்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி குறிப்பாக பெண்கள் சொல்கிறாங்க, இளைஞர்கள் சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஜய் அவர்கள் முதலமைச்சரானதை யாராலும் ஏற்றுக்க முடியல. முதல்ல இது உண்மையான உலகத்தில் தான் நம்ம வாழ்கிறோமா, இல்லை வேறு ஒரு உலகத்தில் வாழ்கிறோமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் மட்டும்தான் அப்படிங்கிறத தாண்டி இனி வரக்கூடிய காலகட்டத்திலையும் பார்த்திங்கன்னா 2031 சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், 2036 சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், 2041 சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இனி வரக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலும் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தான் வெற்றி பெற்று தமிழ்நாட்டோட நிரந்தர முதலமைச்சராகவும் அவர் தான் இருக்க போகிறாரு. இப்போ இந்த தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதியில் தமிழக மக்கள் ஜெயிக்க வச்சாங்க, வெற்றி பெற வச்சாங்க. ஆனால் அடுத்த சட்டமன்ற தேர்தலை பாருங்கள், யாருமே எதிர்பார்க்காத வெற்றியை விஜய் அவர்களுக்கு தமிழக மக்கள் நிச்சயம் கொடுப்பாங்க. விஜய் அவர்களுடைய ஆட்சி நல்லாட்சியாக, மக்களுக்கு பிடிச்ச ஆட்சியாக, தப்பு பண்ணுறவங்க மேலே கடுமையான நடவடிக்கைகளை பாரபட்சமின்றி எடுத்து நல்லாட்சியாக பண்ணிட்டு இருக்கிறாங்க விஜய்.